ஓம் சரவணபவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் கோபுர தரிசனத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. முருகப்பெருமானின் கருணையோட இன்று செவ்வாய்க்கிழமை, அதாவது 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய தரிசனத்தை பார்த்துட்ருக்குறீங்க. நான் இன்னைக்கு முருகப்பெருமான தரிசனம் பண்ணினேன். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதாக உங்களுக்கும் அழகான அற்புதமான முருகப்பெருமானின் திருக்கோவில் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நம்மளோட பாவ வினைகள் அனைத்தும் நீங்கி முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் நிச்சயமாக துளையும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பார்த்து நமஸ்தே. விநாயக பெருமான தரிசனம் பண்ணிட்டு நுழைவாயிலில் இருக்கக்கூடிய கோபுரத்தில் இருக்கக்கூடிய சுதை சிற்பங்கள் என்ன அழகு தெரியுங்களா? முருகப்பெருமான காண கண் ஆயிரம் வேண்டும். நிஜமாவேங்க, முருகன் என்றால் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு சுதை சிற்பங்கள்லேயும் முருகனை அவ்வளவு அழகாக தத்ரூபமாக வேலைப்பாடுகளோடு செய்யப்பட்டிருக்கிறது. காண கண்கோடி நிச்சயமாக வேணுங்க. இந்த மாதிரி முருகனுடைய ஆலயங்களில் பிரதானமாக இருக்கக்கூடிய சுவாமியை எந்த அளவுக்கு நாம் ரசிக்கிறோமோ அதே மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சிற்பங்களை எல்லாமும் பார்த்து தரிசிக்கும் போது மனசு நிஜமாகவே லேசாயிடுது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால பார்த்திங்கன்னா கோவிலில் நல்ல கூட்டம். இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸுக்கு வலது கை பக்கமாக இருக்கக்கூடிய கோபுரம் தரிசனத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே க்யூலேயே நின்று முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் கூட்டம். காலையில் நேரத்தில் சீக்கிரமாக கிளம்பிட்டா கூட்டம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோவிலில் தரிசனம் பண்ணி வெளியில் வர இடத்துக்கிட்ட மெயின் கோபுரத்துக்கு சைடில் இருக்கிற கோபுரத்துக்கிட்ட நெய் விளக்கு விற்கிறாங்க. 2 விளக்கு 15 ரூபா. இங்கே வந்து 2 விளக்கு 6 விளக்கு 12 விளக்குன்னு சொல்லி உங்களுக்கு எத்தனை விளக்கு வேணுமோ அங்கே வாங்கி வெற்றிலை தீபம் கூட நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்க்குற இந்த கோபுரம் பக்கத்துலேயே அருணகிரிநாதருடைய சந்நிதி இருக்குது. தரிசனம் பண்ணிவிட்டு கோபுரம் தரிசனம் முடித்து கொடிமர தரிசனம். முருகப்பெருமான் வந்து ரொம்பவே அழகாக ராஜ அலங்காரத்தில் இன்னைக்கு காட்சியளித்தார். முருகப்பெருமான ஆண்டி கோலத்தில் தரிசனம் பண்ணாலும் புண்ணியம், ராஜ அலங்காரத்தில் முருகப்பெருமான தரிசனம் பண்ணினாலும் புண்ணியம். பலி தேவ யானை சமேத முருகப்பெருமனா சுப்பிரமணிய சுவாமியா நாம் தரிசனம் பண்ணும்போது நம்மளுடைய பல ஜென்ம பாவ வினைகள் அனைத்தும் அகலும் என்பது சர்வ நிச்சயம். அருணகிரிநாதருக்கு அருள் செய்த முருகப்பெருமான் அருள் இருக்கும்போது நமக்கு என்னங்க குறை? எந்த குறையாக இருந்தாலும் கந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்தால் போதும், அத்தனை குறைகளையும் முருகப்பெருமான் நிச்சயமாக தீர்த்து வைப்பார். அதுபோல் சென்னைக்கு இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த வடபழனி ஆண்டவர் சந்நிதி பார்த்திங்கன்னா அருணகிரிநாதருக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் சிவபெருமான் சொக்கநாதர் சமேத மீனாட்சி அம்மன் சந்நிதி ரொம்பவே அழகாக அற்புதமாக அமைஞ்சிருக்கும். எந்த விதமான கோரிக்கைகளை நீங்கள் முன் வச்சு இந்த வடபழனி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டாலும் சரிங்க, அது திருமணமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டவரை வேண்டி வழிபட்டு வணங்கி வர அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் என்பது சர்வ நிச்சயம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முருகான்னு சொல்லி முருகனுடைய பாதத்தை சரணாகதி செய்யணுங்க. நானும் போனேன், நானும் கும்பிட்டேன், நானும் வந்தேன் இல்லாமல் முருகான்னு பரிபூர்ணமாக முருகனுடைய பாதத்தை அருணகிரிநாதர் எப்படி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரோ அதே போலத்தான் ஒவ்வொருத்தரும் அருணகிரிநாதரை போல முருகனை நம்பி வழிபட நிச்சயமாக நமக்குள்ளே கஷ்டங்கள் எல்லாத்தையும் முருகப்பெருமான் நீக்கி அருள்வார். எந்த வேலை இருந்தாலும் சரிங்க, கந்த வேலை எப்போவுமே மனசால் நினச்சா போதும், நமக்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும். தினமும் ஒரு
10 நிமிஷமாவது முருகான்னு நாம் மனசார நினச்சி வீட்டில் வழிபடணும். வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 15 நாளுக்கு ஒரு முறையோ இந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த ஸ்தலங்களுக்கு சென்று முருகப்பெருமான மனதார மனமுருகி வழிபாடு செய்யும் போது எந்த கோரிக்கையாக இருந்தால் என்னங்க, கந்த கடவுள் மனசு வச்சுட்டா அந்த நொடியே நமக்கு அனைத்து சங்கடங்களையும் தீர்த்து நம்மை சந்தோஷமாக்குவார் என்பது சர்வ நிச்சயம். முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அருளியது போலவே நமக்கும் அருளுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட முருகனுடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சுக்குவோம். அவர் நம்ம நிச்சயமாக கரை சேர்ப்பார் என்பது சர்வ நிச்சயம். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா பள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.